ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. ஆன்லைன் வழியாக கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது ஒரு சம்பவம் நடைபெறுது. அப்போது பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படணும்னு சொன்னால் நமக்குள்ளே சில ஆவிக்குரிய அனுபவங்களை தாண்டி போகணும். ஏற்கனவே கிறிஸ்தவ ஜீவியத்தின் படிகள் என்று நாம் சோத்திருக்கிறோம். போன புதன்கிழமைக்கு முந்தின புதன்கிழமை சிந்தித்தோம். அந்த செய்தியின் தொடர்ச்சியாக கிறிஸ்தவ ஜீவியத்தின் படிகள் இந்த பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படணும். அதுதான் நம்முடைய நோக்கமும் லக்குமாக இருக்குது. பரலோகம்தான் நம்முடைய லக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் செஞ்சுட்டு பரலோகத்துக்கு போகலன்னா வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட்டு தானே. நம்முடைய எல்லை அதுதான், பரலோகம்தான் நம்முடைய எல்லை. சோத்திரம். அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடர்கிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் பின்னானவைகளெல்லாம் மறந்து முன்னானவைகள் என்ன செய்கிறேன், நாடுகிறேன். பவுல் சொல்கிறார், எப்படியாயினும் நான் மரித்தோர்ந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும்படிக்கு எல்லாவற்றையும் நான் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன்னு சொல்கிறார். ஆகவே ஆதி பரிசுத்தவான்களுடைய நோக்கமெல்லாம் அந்த பரமக்கானான், அந்த பரலோக வாழ்வை சோதனை எட்டி பிடிக்கணும் என்பது தான். அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ண பின்பு நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி நான் வந்து திரும்ப உங்களை என்ன செய்வேன், அழைத்து செல்வேன். அந்த 2ஆம் வருகைக்காக தான் நம்ம ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஜபம், தேவனுடைய சபத்தில் வர்றது, ஜெபிக்கிறது, ஊழியம் செய்கிறது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறது எல்லாம் எதுக்கான பரலோக வாழ்வுக்கு தான். இந்த பரலோகம் தான் நம்முடைய சோத்தரிக்கிறோம். பரலோகம் தான் என் தாய் வீடு, பரிசுத்தம் தான் என் மூச்சின்னு சொல்லிலாம் பாடுறோம், சோத்தரிக்கிறோம். ஆகவே இந்த பரலோகம் தான் நம்முடைய கோல், நம்முடைய எண்ணம், சிந்தனை. ஒரு ஊழியர் சொல்கிறாரு, சோத்திர என் தலையணையில் என் தலையை வைக்கும் போதெல்லாம் இன்றைக்கு ஒருவேளை இயேசு வந்து விடுவாரோ, இப்பொழுது பரலோகத்திற்கு என்னை கொண்டு போக அவர் வந்து விடுவாரோ என்கிற எண்ணம் இல்லாமல் என் தலையை என் தலையணையில் நான் வைக்கிறதே இல்லை என்று சொல்லுகிறார். ஆகவே ஒவ்வொரு நேரமும் சோத்ரா அந்த பரலோகத்தை குறித்த ஒரு எண்ணமும் தரிசனமும் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் வாழ்கிற இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல. நாம் பார்க்கிற வானமும் நாம் நிற்கிற பூமி ஒரு நாள் வெந்து அழிந்து ஒளிந்து போக போகிறது. நமக்கு கைவேலை இல்லாத ஒரு வீட்டை கத்தர் கட்டிக்கிட்டு இருக்கிறார். சோத்தரிக்கிறோம். இங்க வீடு இல்லாட்டாலும் தங்கத்தினால ஒரு வீட்டை கத்தர் பரலோகத்தில் அவர் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆதி பரிசுத்தவான்கள் அதை ரொம்ப வாஞ்சிச்சாங்க, விரும்பினாங்க. இப்போ நிறைய பேருக்கு இந்த பூமி தான் ரொம்ப சொஃபஸ்டிக்காக இருக்குது. சோத்தரிக்கிறோம். என்ன பண்ணலாம், அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, அந்த பூமியில் வாழ்கிறதுக்கு என்ன ஏது என்கிற சிந்தை தான் நிறைய பேருக்குள்ளே இருக்கிறதே ஒழிய பரலோகத்துக்கு போகிற வாழ்வை குறித்து சிந்திக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறது. சோத்தரிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையை காணப்படுகிறவைகள் அநித்தியமானது, காணப்படாதவைகளோ நித்தியமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே மோசே விசுவாசத்தில் பெரியவனான பொழுது தன் கண்ணுக்கு தெரிந்த எகிப்தின் வாழ்வை அவன் வெறுத்து அதனால் வருகிற சிற்றின்பங்களை அவன் பெரிதா எண்ணாமல் இனி வரப்போகிற பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தை விட்டு வெளியே அவன் புறப்பட்டு போனது போல இந்த உலகத்தினுடைய ஆசாபாசம், இந்த உலகத்தினுடைய மேன்மை, இந்த உலகத்தினுடைய காரியத்தை சோத்திர நாம ரொம்ப வாஞ்சிக்காம அதை விரும்பாமல் இனி வரப்போகிற மகிமையை காணும்படி இனி வெளிப்பட போகிற அந்த சோத்திரிக்கிறோம் அந்த பங்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய நோக்கம் லக்கு அதுவாகத்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுவாகத்தான் நம்முடைய பாடல், அதற்காகத்தான் ஜெபம், அதற்காகத்தான் ஊழியம். சோத்திரிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும். அவர் எப்போ வருவாரு சொன்று ஒருவன் சொல்வானால் அவன் உன் மதியினனாக இருக்கிறான். சோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நேரமும் இன்னைக்கு இயேசு வந்தாலும் வரலாம், இப்பொழுது வந்தாலும் வரலாம், இந்த செய்தி முடிவதற்குள் அவர் வந்தாலும் வரலாம் என்கிற அந்த உணர்வோடு வாழ்ந்து ஒரு நாள் கர்த்தர் ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வரும் பொழுது அந்த ராஜ்யத்தில் நாம் சேர்ந்து கொள்ளணும். அதற்கு தான் அல்லேலூயா.
ஆமாங்க, இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிற எதெல்லாம் நமக்கு பெருசா தெரியுதோ அது எல்லாம் மாயை, எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. சோத்திரிக்கிறோம். பிரம்மாண்டம் என்கிற ஒன்றுமே இல்லை. இயேசு நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்திய வீடு தான் நம்முடைய பிரம்மாண்டம். ஹல்லேலூயா. பாருங்க, எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிற போது ஒரு சம்பவம் நடைபெறுது. நம்ம போன வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படணும்னா சோத்திரிக்கிறோம் சில காரியங்களை நம்ம கடந்து போகணும்னு சொல்லி நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசினேன். பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிற போது எலியா கில்காலை தாண்டினார்னு சொல்லி பார்க்கிறோம். கில்கால் என்பது விசுவாச ஜீவியம் என்று நாம் தியானித்தோம். ஆகவே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படணும்னா நமக்குள்ள என்ன ஜீவியம் பண்ணியிருக்கணும்? விசுவாச ஜீவியம். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமா இருப்பது கூடாத காரியம். மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்னு இருக்குது. சோத்திரிக்கிறோம். விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடை எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றாரு. சோத்திரிக்கிறோம். ஆகவே விசுவாசம் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நீங்கள் உறுதி கொண்டு என்று நாம் யூதா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். சோத்திரிக்கிறோம். ஆகவே அந்த விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை என்ன செய்யணும்? போராடணும். அவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்றெல்லாம் பார்க்கிறோம். அடுத்தது, எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற போது பெத்தேலை அவர் தாண்டினார்னு சொல்லி பார்க்கிறோம். பெத்தேல் என்றால் என்ன? தேவனிடத்திலே வாக்குத்தத்தம் பெற்று ஜீவிக்கிற ஒரு ஜீவியம். அவ பரலோகத்துக்கு போகணும்னா கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி வாங்கி ஜீவிக்கணும். இந்த பூமியில சோத்திர தேவனுடைய வார்த்தை இல்லாம ஜீவனம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையிலே நாம் ஜீவித்து ஜீவித்து வாழ்ந்து முடிவிலே தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு வாழ்ற ஜீவியம். அந்த பெத்தேல்ல தான் யாக்கோபு தேவனிடத்திலிருந்து வாக்கு தத்தங்களை பெற்றான். சோத்திரம். அந்த வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து அவனுடைய ஜீவியத்தை வெற்றியாக யாக்கோபு வாழ்ந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கில்காலின் அனுபவமும் பெத்தேலுடைய அனுபவமும் சோத்திரிக்கிறோம் எலியா கடந்து போகிறார். எதற்காக இதெல்லாம் கடந்து போகிறார்னா, பரலோகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நான் அநேக படிகளை தாண்ட வேண்டும். விசுவாச ஜீவியமாகிய கில்காலை தாண்ட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை பெறுகிற ஜீவியமாகிய பெத்தேலை நான் தாண்ட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது அவர் எதை தாண்டார் பாருங்க. மூணாவதாக இன்னைக்கு பார்க்க போற 2 ராஜாக்கள் சோத்திரிக்கிறோம் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை பாருங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கு இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அவர் அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே பாருங்க, கில்காலை தாண்டி பெத்தேலை தாண்டி இப்போ எரிகோவுக்குள்ள கர்த்தரே அனுப்புகிறாரு. அதான் நீங்க கவனிக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைய, உங்களுக்கு இஷ்டமோ இஷ்டம் இல்லையோ பரலோகம் போகிற ஒவ்வொருவரும் கர்த்தர் போகிற அனுமதிக்கிற இடத்தை தாண்டி தான் அதுக்கு போகணும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சில நேரம் இப்படி போ, இதை செய், இதை பண்ணுன்னு உன்னை கைட் பண்றாரா? அதுக்கு உனக்கு இஷ்டமே இல்லாட்டா கூட கர்த்தர் போகிற அனுப்புற இடத்துக்கு போகணும். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் இருக்கு. எனக்கு இஷ்டமான வழியில் நடப்பேன், எனக்கு பிரியம் இருந்தால் தான் நான் போவேன், எனக்கு பிரியம் இல்லைன்னா நான் போக மாட்டேன், எனக்கு அங்கே போனால் போர் அடிக்கும், இங்கே போனால் எனக்கு பிடிக்காதுன்னா நீ பரலோகத்தை கனவுல கூட காண முடியாது. பரலோகத்துக்கு போகணும்னா அவர் அனுப்புகிற இடங்களை நீ தாண்ட வேண்டும். அந்த அனுபவங்களை நீ கடந்து செல்ல வேண்டும். அந்த அனுபவங்களை கடக்காம நீ பரலோகத்தை எட்டி கூட பார்க்க முடியாது. சோத்திரம். இப்ப கர்த்தர் சொல்றாரு, எலிசாவே நீ இங்க இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார்னு. ஆனா அந்த எலிசா தான் நம்முடைய, நான் போன வாரமே சொன்னேன், முந்தின வாரம், எலியா சோத்திரிக்கிறோம் சோத்திரம் இயேசுவுக்கு அடையாளமாக, எலிசா கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நமக்கு அடையாளமாக கூட அதை எடுக்கலாம். சோத்திரிக்கிறோம். அவர் பாருங்க, அவர் சொல்றாரு, எலியா சொல்றாரு, எப்பா நீ இங்கே இருப்பா,
நீ என் கூடயே வரன்ற, நீ இங்கே இரு, நான் போறேன் அப்படின்றார். ஆனால் எலிசா விடவே இல்லையே. இல்லை, நீங்க தாண்டுற அந்த அனுபவத்தை நானும் தாண்ட விரும்புகிறேன், நீங்க போகிற அந்த அனுபவத்தை நானும் போக விரும்புகிறேன்னு சொல்லி அவன் கட்டாயத்தோடு அவன் போறான். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து நாம ஆசைப்பட்டு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்யணும். ஒருவர் ஜெபிக்கிறாங்களா, ஒருவர் நல்ல ஊழியம் செய்கிறாங்களா, அதை பார்த்து ஆண்டவரே இந்த மாதிரி இந்த சகோதரி ஜெபம் பண்ணுறாங்களே, ஊழியம் செய்கிறாங்களே, கத்தருக்காக இப்படி பிரயாசப்படுறாங்களே, நானும் தண்டத்துக்குன்னு சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படியே போகிறேனே, ஊழியம் செய்யாமல் இருக்கிறேனே, ஆத்தும ஆதாயம் பண்ணாமல் இருக்கிறேனே, எனக்கு இந்த மாதிரி ஆவிக்குரிய அனுபவம் இல்லையேன்னு ஒருவருடைய நல்ல ஆவிக்குரிய அனுபவங்களை பார்த்து அதுபோல நானும் அந்த அனுபவத்தை பெறணும்னு விரும்புகிறவர்கள் தான் அந்த பரலோகத்தை தொட முடியும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எரிகோன்னு சொன்னா என்ன? சோதனையின் ஜீவியம். ஆமா, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சும்மா மேனாமினிக்கான ஜீவியம் கிடையாது, பஞ்சு மெத்தையில நடக்கிற ஜீவியம் அல்ல. அது நெருக்கமும் இடுக்கமுமான பாதை, சோத்திருக்கிறோம். அது குறுக்கும் நெடுக்கமான பாதை, சோத்திருக்கிறோம். ஆமா, பாதாளத்துக்கு போகிற வழி, நரகத்துக்கு போகிற வழி அது விசாலமானது, ரொம்ப என்டர்டைமா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா முடிவில் போய் நரகத்தில் போய் விழுந்துடணும். ஆனா பரலோகம் போகிற பாதை நெருக்கமானது, அது இடுக்கமானது, அது சிலுவையை சுமந்து கொண்டு போகிற அனுபவம். ஆனால் அது ஜீவனும் சமாதானத்துக்கு மாறிய வழி. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் எல்லாம் இருக்கு, முடிவு என்ன? மரண வழி, சோத்திருக்கிறோம். ஆனா கர்த்தர் காண்பிக்கிற பாதை சோதனையா தான் இருக்கும், வேதனையா இருக்கும், விமர்சனங்கள் வரும். நாம் செய்யாததை செஞ்சன்னு சொல்லுவாங்க, பார்க்காததை பார்த்தன்னு சொல்லுவாங்க, நாம் சோர்ந்து போகும்படியான சில வார்த்தைகள் நம்மை தேடி வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கரெக்டா தானே இருக்கிறேன், ஏன் அவங்க என்ன இப்படி சொல்றாங்க, நான் சரியா தானே பேசுனேன், ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ சரியா இருந்தாலும் சரியாய் நடக்காதது போன்ற பிரச்சனை வரதான் செய்யும். அதை சகித்து முன்னேறவங்க தான் பரலோகத்தை போய் எட்ட முடியும். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, உன் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீ பாக்கியவானாய் இருப்பாய், அதை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், அநேக உபத்திரவத்தின் வழியாகத்தான் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லுகிறார். அதை குறித்து நீங்கள் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதில் அவர் சொல்றாரு, சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 14:22 பாருங்கள். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னான். சபையார் எல்லாரும் சொல்லுங்க, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் ஒரு உபத்திரவம் அல்ல, 2 உபத்திரவம் அல்ல, சத்தமா சொல்லுங்க, அநேக உபத்திரவங்களை தாண்டுகிறவர்கள் தான் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியும்னு சொல்றவங்க ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனையா 2 பிரச்சனையா பாஸ்டர்? என்ன பாஸ்டர் இத்தனை பிரச்சனை வருதுன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அநேக உபத்திரவங்கள் வரும். ஆனால் தான் தாவீது சொன்னா, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் என்ன செய்து கொண்டேன்? கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், உபத்திரவப்பட்ட பிறகோ என் வழியை காத்து நடக்கிறேன். அந்த வழிதான் உன்னை பரலோகத்திற்கு கொண்டு போகிற வழி. அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். அது வரும், இது வரும், சோத்திரிக்கிறோம். சகிக்க வேண்டியதை சகிக்கணும், மன்னிக்க வேண்டியதை மன்னிக்கணும், விட்டு கொடுக்க வேண்டியதை விட்டு கொடுக்கணும். சும்மா நம்முடைய மாம்சத்தை பலத்தில் நம்முடைய சுபாவத்தை, குடும்ப வகையில் வர்ற சுபாவம், உங்க அப்பாவுக்குள்ள இருந்த சுபாவம், உன் தாத்தாவுக்குள்ள இருந்த சுபாவம், உன் பாட்டிக்குள்ள இருந்த சுபாவம், உன் குடும்ப பரம்பரையில் வர்ற எந்த சுபாவமும் ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே இருக்குமான பரலோகத்துக்கு நுழையவே முடியாது. இயேசுவின் சுபாவம், சோத்திரிக்கிற சகிக்கிற சுபாவம், விட்டு கொடுக்கிற சுபாவம், சத்துருக்களை நேசிக்கிற சுபாவம், சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கிற சுபாவம், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிற சுபாவம். பரலோகத்தில் இருக்கிற பிதா பூர்ண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணரா இருக்கணும். அல்லேலூயா. சும்மா சர்ச்சுக்கு வந்து பாட்டு பாடிட்டா மட்டும் போதுமா? வசனம் கேட்டா மட்டும் போதுமா? ஞானஸ்நானம் எடுத்துட்டா மட்டும் போதுமா? அபிஷேகம் பெற்றுட்டா போதுமா? சோத்திரிக்கிறோம். அது சபைக்கு வர்றதுக்கு வேணாலும் உதவியா இருக்கலாம், ஆனா பரலோகத்துக்கு போறதுக்கு உதவியா இருக்காது. பரலோகத்திற்கு நீ போக வேண்டுமானால் சோத்திர எரிகோ என்கிற அநேக உபத்திரவத்தின் வழியா தான் நீ தாண்டணும்.
சும்மா அப்படியே கைவீசு கடைக்கு போகலாம் கைவீசுன்னு சொல்லி சும்மா நீ ஆட்டிக்கிட்டுலாம் இருந்தானே பரலோகத்தெல்லாம் போக முடியாது. அவன் இப்படி சொல்லிட்டா, அவன் இப்படி சொல்லிட்டான், அவன் சொல்லிட்டான், இத்த சொல்லிட்டான்னு நீ பதிலுக்கு பதில் செஞ்சுக்கிட்டு இருந்தனா இந்த பூமியிலே உட்காந்து நீ மாவரசின்னு இருக்க வேண்டியதான். தோத்திரம். அல்லேலூயா. பரலோகத்தில் நீ போகவே முடியாது. சோத்திரம். 2 பேர் மாவு அரைப்பாங்களாம், ஒருத்தவன் கைவிடப்படுவான், அந்த லிஸ்ட்டில் நீ வந்துடுவ. சோத்திரம். 2 பேர் வயலில் வேலை செய்யும், ஒருத்தவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தவன் கைவிடப்படுவான். 2 பேர் தூங்கிட்டு இருப்பான், ஒருத்தர் இங்கேயே தூங்கி இருப்பார், இன்னொருத்தன் பரலோகம் போவான். அப்படி கைவிடப்படுற ஆளானி இராம பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுற ஆளானி மாறணும். அல்லேலூயா. சும்மா கிடையாது. சோத்திரம். பாஸ்டரா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், மூத்த விசுவாசியா இருக்கட்டும், சத்தியம் தான். தோத்திரம். ஆகவே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படணும்னா உபத்திரம் வரும், நிந்த வரும், அவமானம் வரும். சோத்திரிக்கிற எல்லாத்துக்கும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு மூக்க ஒழிவிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் விசுவாசிக்கு அழகே கிடையாது. சோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வர 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 சோத்திரம் எல்லாத்தையும் சகிக்க தாங்க விட்டு கொடுக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள போயிடணும். ஆண்டவரை போல மாறிடணும். சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அவருக்கு வராத உபத்திரவமா, அவருக்கு வராத நிந்தையா, இயேசு சந்திக்காத எதுவும் உனக்கு வரல. சோத்திரம். இந்த பூமியில் அவர் 33 வருஷம் இருந்தாரு, 3 வருஷம் ஊழியம் செய்தாரு. அவர் ஏற்கனவே சந்தித்து கடந்து சென்று ஜெயித்த அந்த உபத்திரவம் தான் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆண்டவர் சொன்னார், சோத்திரிக்கிற எனக்காக நீங்க அழாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. பச்சை மரமாகிய எனக்கே இந்த உபத்திரம் பாடுகள், ஆனால் பட்ட மரமாகிய உங்களுக்கு எப்படியோ ஆகவே உங்களுடைய உபத்திரவ காலங்களிலே நீங்கள் தொடர்ந்து நிலைத்து நிற்கும்படி நீங்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதெல்லாம் வரும். அப்போ எரிகோன்னு சொன்ன என்னதுங்க? அது சோதனையின் ஜீவியம். ஏன் எரிகோவை சோதனையின் ஜீவியன்னு சொல்றேன்? யோசுவா 6ஆம் அதிகாரத்தை நீங்க பாருங்க. சோத்திரம். அங்கே 6வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவர் வெளியே போகவும் இல்லை, ஒருவர் உள்ளே வரவும் இல்லை. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறது. எரிகோ ஒரு பெரிய சோதனை தான். எல்லாருக்கும் எரிகோ திறக்கும், ஆனா இஸ்ரவேல் புத்திரருக்கு அது அடைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆண்டவர் அந்த ஜிபிஆர்எஸ் அந்த மேப்பை இது வழியா தான் கிராஸ் பண்ணி போகணும்னு வச்சிருக்கிறார், ரூட்டை போட்டார். தோத்திரம். கானானுக்கு போகணும்னா எதை தாண்டணுங்க? எரிகோவை தாண்டணும். நீ எரிகோ வன் மதில்களால், ஒரு பயங்கரமான மதில்களால் சுற்றி அந்த எரிகோ கட்டப்பட்டிருக்கு. சோதரிக்கிறோம். எரிகோ வேற மாதிரி ஒரு ஜிபிஆர்எஸ் அவர் ரூட்டை போடல. அவருடைய ரூட் எதை தாண்டி போகணும்? எரிகோவை நீ தாண்டி போகணும். ஆனா எரிகோவோ அடைக்கப்பட்டிருக்கிறது, கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. உள்ள இருந்து ஒருத்தவனும் வெளியே வரல, வெளியே இருந்து ஒருத்தவனும் உள்ள போல. சோதரிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னாடி கேட்டவன் அடைச்சிட்டான். சோத்திரம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஆனால் நமக்கு முன்பதாக சில கதவுகள் அடைக்கப்படும். போராட்டம் தான், ஆனால் அதை தாண்டி தான் போகணும். கானான் இதை தாண்டி போனதான் கானானை நீ தொட முடியும். சோத்திரிக்கிறோம். அதற்கு சோத்திரம். நீ ஜெபம் பண்ணுவியோ, நீ போராடுவியோ, அந்த சோதனையை ஜெயிக்கிறதுல தான் உன் வெற்றி இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, சகோதரனே, ஒருவேளை நிறைய எரிகோவனுக்கு முன்னாக இருக்கலாம். உன்னுடைய முன்னேற்றத்தை தடை செய்ய, சோத்திரிக்கிறோம், உன்னை சோர்வுக்குள் ஆக்கக்கூடிய, சோத்திரிக்கிறோம், நீ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பதற்கு முடியாத அநேக தடைகள் உனக்கு முன்னாடி இருக்கும். என்னடா இது, ஆண்டவர் சமூகத்தில் வந்தோம், தேவனுடைய பிள்ளைன்னு வந்தோம், இப்போ இவ்வளோ தடையா இருக்க, முன்னேற முடியலையே, வெற்றி எடுக்க முடியலையே, ஜெயம் எடுக்க முடியலையே, ஒரே டார்ச்சரா இருக்க. கானானுக்கு போகணும், இதைத்தான் தாண்டி போகணும் என்றாங்க, ஆனா கதவோ அடைக்கப்பட்டிருக்கு. என்ன செய்யறது? சோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, அப்ப பைபிள் சொல்லுகிறது, சோத்திரிக்கிறோம், இஸ்ரவேலுக்கு முன்பாக அது அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆனால் நீங்கள் தான் முட்டி போட்டு ஜோம் பண்ண அந்த கதவை திறக்கிறதுக்கு, அந்த மதில் உடைக்கிறதுக்கு அது சாதாரண அல்ல, அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை சாதாரணமாக இல்லை, போராடணும். சோத்திரிக்கிறோம். போராடணும். யாக்கோப்பை போல போராடணும், எப்பாப்ராவை போல போராடணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஜெபங்களில் போராடி ஜெபிக்கிற மாதிரி அப்படி ஜெபம் பண்ணா தான் இந்த எரிகோவை நம்ம ஜெயிக்க முடியும். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சாதாரண அனுபவங்களை கொண்டு இந்த எரிகோவெல்லாம் நீங்க தாண்டி போகவே முடியாது. சோத்திரிக்கிறோம். நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணணும். சோத்திரம். தடை பண்ணும்
சோதரிக்கிறோம். அநேக நேரங்களில் இயேசுவை நேசிக்கிற, இயேசுவுக்கு ஊழியம் செய்கிற, நீ இயேசுவின் பிள்ளை என்பதினாலே உனக்கு தடை வரும். நீ ஒருவேளை உலகத்தானா இருந்தா, நீ ஆண்டவரை அறியாதவனா இருந்தா, உனக்கு இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் தடையே வராது. ஆனா நீ எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ, எப்ப நீ ஸ்தோத்திரம்னு சொல்ல ஆரம்பிச்சியோ, அல்லேலூயான்னு சொன்னியோ, அபிஷேகம்னு சொன்னியோ, இந்த உலகத்தை நீ வெறுத்து உன்னுடைய பழக்க வழக்கம், பைபிள் சொல்ற பழக்க வழக்கத்துக்கு நீ மாறும்போது இந்த உலகம் உனக்கு ஆப்போசிட்டான உலகமா இருக்கும். இந்த உலகம் உன்னை முன்னேற சம்மதிக்காது. பிசாசு சொல்றான், உனக்கு இந்த உலகத்துல எல்லாம் வேணும்னா என் காலில் வந்து விழு, என் காலில் வந்து விழுந்தா எல்லாம் உனக்கு கிடைக்கும். நீ எதிர்த்து பேசுனா இந்த உலகம் உனக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஏன்னா இப்போது தற்சமயம் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசா இருக்கிறான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற உலகம் இந்த உலகம் அல்ல. நீங்கள் ஒரு நினைக்கலாம், என்னடா அநியாயம் பண்ணுறான், யோக்கியந்தனம் பண்ணுறான், அவன் வீடு மேலே வீடு வாங்குறான், கார் மேலே கார் வாங்குறான். நமக்கு ஒரு காரை வாங்க முடியல, ஆனால் அவன் பல கார் வாங்குறான், பல வீடு கட்டுறான். சோதரன் அவனை பார்த்து உடனே நீ சோர்ந்து போய் சபைக்கு வராதவனே நல்லா இருக்கிறான், சபைக்கு வர நான் இப்படி இருக்கிறேன், ஆகவே நானும் சபையை விட்டு நின்றுறேன்னா உன் கதை அவ்வளோத்தான், தோத்திரம் முடிஞ்சு போச்சு. தேவனுடைய பிள்ளையை இப்ப இம்மைக்காக மாத்திரம் நாங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நீ இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைப்பாயானால் எல்லாரை பார்க்க நீ பரிதபிக்கப்பட்டவனாய் இருப்பான். எல்லாரும் சொல்லுங்க, நான் இம்மைக்காக நான் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கல. இந்த உலகத்திலே கிடைக்கிற சில சலுகைக்காக நான் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கல. நாங்க இயேசுவின் மேல் வைத்த நம்பிக்கை இனி வெளிப்பட போகிற மகிமைக்காக, இனி வரப்போகிற அந்த ராஜ்யத்துக்காக, அந்த பரலோக மகிமைக்காக நாங்கள் இயேசுவை நம்பி வாழ்றோம்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து, இந்த உலகத்துக்காக அல்ல. இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் நீ பொய் சொன்ன கிடைச்சிரும், வல்ல மாதிரி தனம் பண்ணால் கிடச்சிரும், சோத்திரிக்கிறோம், ஊரோடு ஒத்து வாழ்ந்தால் கிடச்சிரும், அதுக்கு பிறகு சோத்திரம், அதுக்கப்புறம் கதை முடிஞ்சிடும், தோத்திரம் கிடச்சிரும், கதை முடிஞ்சிடும். சோத்திரம் சொல்லுங்க, கிடைக்கும், அப்புறம் கதை முடிஞ்சிடும். சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். நீ துன்மார்க்கன் வந்து நீதிமானுக்கு முன்னாடி செழிப்பாக தெரிவானா, ஆனால் கொஞ்ச நேரத்திற்குள் அவனை உற்றுப்பார், அவன் இருந்த இடத்துல போயிடுவான், ஆனால் நீயோ நிலைத்து நிற்பாய். கைதட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்போ தடை பண்ணும், எரிகோவனை தடை பண்ணும். சோத்தரிக்கிறோம். இன்னொருத்தன் உலகத்தானுக்கு இந்த உலகம் வந்து ஓப்பன் கேட் பண்ணி வைக்கும், ஆனால் உன்னை தடை பண்ணும். சோர்ந்து போகாத, விசுவாசத்தை விட்டுறாத, எதுக்காகவும் இயேசு விட்டுறாத. சில 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 ஒரு சகோதரி சொல்கிறாங்க, என் கணவர் வந்து நல்லா சம்பாதிக்கிறார் பாஸ்டர், அவர் நல்ல ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறாரு, வெளிநாட்டில் இருக்கிறார், நம்ம சபையில் விசுவாசியாக இருக்கிறாங்க. பாருங்கள், நான் சில நேரங்களில் சிலருடைய விசுவாசத்தை பார்க்கும்போது எனக்கே வெட்கமாக இருக்கும். இந்த அனுபவம் ஒருவேளை நமக்கு இருந்தால் நம்மளால் இருக்க முடியுமான்னு. அந்த சகோதரிக்கு நல்ல சோதர லட்சக்கணக்காக அவர் சம்பாதிக்கிறாரு, நல்ல ஒரு வெளிநாட்டில் இருக்கிற அவர் ஒரே ஒன்று தான் சொல்றாரு, நீ இயேசுவை வேணான்னு வந்துரு, நான் உனக்கு எல்லா சௌகரியம் பண்றேன், உன்னை வெளிநாட்டு கூட்டிகிட்டு போயிடுறேன், சோத்திரிக்கிறோம், உன் பிள்ளைகளுக்கு நான் எல்லா காரியத்தையும் செய்கிறேன், எல்லாம் சொல்கிறாங்க, சோத்திரிக்கிறோம். ஆனால் அந்த சகோதரி வெளியரங்கமாக சோத்திரிக்கிறோம், ஆண்டவரே தோத்துறோம், ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கார் இப்படி சொல்கிறதாகவே நான் அவருக்கு எதிர்க்க உண்மை மறுதளித்து விட்டு அந்தரங்கத்தில் உண்மை நான் ஃபாலோ பண்ணி கொள்ளுகிறேன்னு சொல்லி கூட நிறைய பேர் அதுக்கு அப்படி ஒரு ஐடியா கூட சொல்லுவாங்க. அந்த சகோதரி சொல்கிறாங்க, இயேசுவை வேணான்னு சொல்லிட்டு நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் எனக்கு வேணவே வேணாயா, எனக்கு இயேசு தான் வேணும், அதோட என்னை ஏற்றுக்கொள்றதா தான் நீ ஏற்றுக்கோ. இயேசுவை மறுதளிச்சுட்டு இயேசுவை விட்டுட்டு நீ வா, அப்புறம் நான் உன்னை வெளிநாட்டு கூட்டிட்டு போறேன் உனக்கு. ஆனா அந்த சகோதரி அதனால இந்த உலகத்தில் அவ்வளோ பாடுபடுறாங்க. சாப்பிடுவதற்கு ரொம்ப கஷ்டம், லைஃப்பை மூவ் பண்றது ரொம்ப கஷ்டம், பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவர்களை பார்க்குற சோத்திரம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த ஆண்டவர் மேலே உறுதியை மட்டும் மாற்றவே இல்லை. ஒருவேளை சோத்திரிக்கிறோம், என்னை இதே விதமாக ஏற்றுக்கொள்ளுங்க, சோத்திரிக்கிறோம், என்ன நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஆண்டவரை தேடக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாது, பைபிள் எடுக்கக்கூடாது, அந்த கண்டிஷன் வேணாம். ஒரு மனைவியாக ஒரு புருஷனுக்கு நான் என்னென்ன செய்கிறேன், மற்ற கடமைகளை நான் செய்கிறேன் பண்ணுறேன்னு அவர், நீ பைபிளை எடுத்துக்கூட வரக்கூடாது, பைபிளை தூக்கி எரிஞ்சிடணும். சோத்திரம். பைபிள் இயேசுவை நீ விட்டுறணும்,
நான் சொல்கிற விதத்தில் நீ வா, உனக்கு எல்லா சௌகரியத்தையும் நான் உண்டு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சகோதரி சோத்திரிக்கிறோம், இந்த பூமியில் இதே பாண்டிச்சேரியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. சோத்திரம், அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்படியே ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை வாழலாம். சோத்திரிக்கிறோம். ஆனாலும் சோத்திரம், எரிகோ அந்த சகோதரிக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு நாள் கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவாருன்னு சோத்திரம் நம்பி வாழ்றாங்களே. அந்த சௌகரியத்தை சோத்திரிக்கிறோம் வேணான்னு சொல்லிட்டு இயேசுவை உறுதியா பிடிச்சிருக்கிறாங்களே. சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. சில நேரம் எங்களையே சோத்திர சில விசுவாசிகளுடைய சாட்சி எங்களையே பூஸ்ட் பண்ணோம். சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன் நிலைமை எப்படி இருக்கு? சின்ன சின்ன காரியத்திற்காக சோர்ந்து போகிறோம், விலகி போகிறோம், தடுமாறி போகிறோம். ஆனால் சோத்திரிக்கிறோம், எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. சோத்திரிக்கிறோம். ஆனால் அவங்க ஜெபம் பண்ணி அதை ஜெயிச்சாங்க. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதை எப்படி ஜெயிக்கிறாங்க? யோவான் அது யோசுவா 6:2 அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆண்டவர் கர்த்தர் என்ன சொல்ல? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்ல. என்ன சொல்றாருங்க? ஒப்பு கொடுத்தேன். எரிகோ அடைக்கப்பட்டிருக்கிறது மட்டும் நீ பார்க்காத, ஆல்ரெடி யோசுவா அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், நான் சொல்கிற மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி அதை சுற்றி அவர்கள் 6 நாளும் அதை சுற்றி வந்தார்கள் என்றும் 7ஆம் நாளில் 7 முறை சுற்றி வந்தார்கள் என்றும் அந்த 7ஆவது நாளில் 7ஆவது முறை சுற்றி வரும் பொழுது அந்த தடையாகிய, அந்த சோதனையாகிய, அந்த போராட்டமாகிய அந்த எரிகோ தூள் 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 தூளாய் அது இடிந்து போகிறதை பார்க்கிறோம். நான் சொல்றேன், உன் சோதனையை கர்த்தர் அப்படியே தூள் தூளாக்குவார், உன் வேதனைகளை தூள் தூளாக்குவார். கையை தட்டி ஹல்லேலூயா. உன் போராட்டம் ஒருவேளை பெருசா உன்னை பயமுறுத்திட்டு இருக்கலாம், ஆனா நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணு, விசுவாசத்தை விடாத, முடிவிலே உனக்கு வெற்றி உண்டு, நீ சோதனையை ஜெயிப்பாய். ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இவைகள் எல்லாவற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாலே நாம் ஜெயங்கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. உபத்திரமோ, வியாகுலமோ, சஞ்சலமோ, வருங்காரியங்களோ, நிகழ்காரியங்களோ, நாசமோ, போசம், பட்டயமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதுன்னு நிச்சயிக்கிறேன். இவைகள் எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே நாம் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப இந்த எரிகோவை தாண்டணும். சோத்திரம். உபத்திரவமாகிய எரிகோவை தாண்டணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சும்மா நைஸா இருக்காது. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் a playground, it is a battle ground ன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவ ஜீவன் என்பது விளையாட்டு மைதானத்தில் விளையாடுவதல்ல, அது சாத்தானோடு யுத்தம் பண்ணுகிற போர்க்களமாய் இருக்கிறது. போராடி ஒருவன் சட்டப்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் அவன் முடிசூட்டப்படான். ஹல்லேலூயா. நீயோ நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மல்யுத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு குத்து விட்ட பிசாசு ஒரு குத்து விடுவான். அந்த கையோ குத்திட்டான், நான் இனிமேல் சர்ச்சைக்கு வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. அந்த குத்தை தாங்கிட்டு நீ அடுத்த குத்துறதுக்கு ஓங்கிடணும். சோத்திரம். ஆனா முடிவில் அவனை நாக் அவுட் பண்ணிட்டு நீ ஜெயம் எடுக்கணும். கைதட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. யுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு, நீ கையை மடக்கி நீ எங்கேயோ போய் குத்தின்னு இருக்கிற சோத்திரம். நான் நம்முடைய சோத்திரிக்கிற போராயுதங்கள் நாம் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களா இருந்தாலும் நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றதாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அவைகள் தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதில் நீ போறோம். அடுத்தது அவர் 4ஆவதாக சோத்திரிக்கிறோம், அவர் ஒரு அனுபவத்தை கடந்து போறார் பாருங்க. சோத்திரிக்கிறோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 6. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார். இங்க பாருங்க, எரிகோவை தாண்டின உடனே இப்போ யோர்தானுக்கு கர்த்தர் என்னை அனுப்புகிறார் என்று சொல்ற பாருங்க. இந்த பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு கர்த்தர் கில்காலை தாண்டுன்றாரு, பெத்தேலை தாண்டுன்றாரு, எரிகோவை தாண்டுன்றாரு. இப்போ எதை தாண்டணுமா? யோர்தானை தாண்டணும். ஹல்லேலூயா. யோர்தான் என்பது என்ன? உலகத்தை வெல்லும் ஒரு ஜீவியம். உலகத்தை ஜெயிக்கணும். சோத்தரிக்கணும். உலகம் சோத்திரம் ரொம்ப மோசமானது. இயேசு சொன்னார், நான் உலகத்தில் வந்தேன், ஆனால் உலகமோ என்னிடத்தில் இல்லைன்னு சொன்னார். சோத்திரிக்கிறோம்.
நான் உலகத்தான் கிடையாது, நீ உலகத்தானா இருக்காத. உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு உண்டானது ஒன்றும் என்னிடத்தில் இல்லைன்னு சொன்னார். உலகத்துக்கு ஜெயிக்கணும். உலகம் உன்னை ஆக்குப்பைடு பண்ணக்கூடாது. உலகத்தின் சடங்காச்சாரம், உலகத்தின் பழக்க வழக்கங்கள், உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் கரைகள், உலகத்தினுடைய வஞ்சனைகள் உன்னை வந்து சோத்திரம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு ஊழியர் சொன்னார், சோத்திரிக்கிறோம், உலகத்திலே தேவன் சபையை வைத்தார், சாத்தானோ சபைக்குள் உலகத்தை வைத்தான் அப்படின்னாரு. சோத்திரிக்கிறோம். இன்றைக்கு உலகத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கணும் தான் சபையை வச்சிருக்கிறார். ஆனால் சபைக்குள்ளே உலகம் பிசாசு வைக்க பார்க்குறான். சோத்திரிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைய நமக்கும் உலகத்துக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவனை யாரு? அவர்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. உலகத்தினுடைய நாள் பார்க்கிறது, நிமித்தம் பார்க்கிறது, தீ மிதிக்கிறது, சோத்திரிக்கிறோம், கோலம் போடுறது, பொட்டு வைக்கிறது, சோத்திரிக்கிற சொல்ல தமிழ்நாட்டு பழக்கங்க. அது எந்த பழக்கமும் இல்லை. சோத்திரம் உலகத்தார் கண்டுபிடிச்ச எந்த பழக்கமும் பைபிள் சொல்லும் பழக்கம் அல்ல. நம்முடைய பழக்கம் பரலோக பழக்கம். ஹல்லேலூயா. பரலோகத்தில் செய்யப்படுவது போலவே இந்த பூமியில் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் நடைபெறுவது போல இந்த பூமியில் பரலோக ராஜ்யம் தான் நம்முடைய ராஜ்யமாக மாறணும். பரலோகத்தினுடைய அந்த சோத்திரிக்கிறோம் நடைமுறை தான் நம்முடைய நடைமுறையாக இருக்கணும். பரலோகத்தின் சட்ட விதிகள் தான் நம்முடைய சட்ட விதிகளாக இருக்கணும். இந்த பூமிக்குரிய எதுவும் நம்மை ஆளக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, யோர்தான் என்பது உலகத்தை வெல்லுகிற ஜீவியம். இது ஏன் உலகத்தை வெல்லுகிற ஜீவியம்னு சொல்கிறேன்? ஆதியாகமம் 13வது அதிகாரம். சோத்திரிக்கிறோம், இந்த யோர்தான் உலகத்திற்கு அடையாளம் என்பதற்கு சோத்திரிக்கிறோம் ஓங்கி உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு வசனம். ஆதியாகமம் 13:10 பாருங்க, நான் வாசிக்கிறேன். அப்போது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, சபையார் கவனிக்க, ஏறெடுத்து பார்த்தபோது யோர்தான் நதிக்கு அருகான, என்ன இடத்திற்கு அருகான? யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். அப்ப பாருங்க, யோர்தான் பார்த்தாலே, அருகாம பார்த்தா நீர்வளம் பொருந்தினதா இருக்கிறதை லோத்து கண்டான்னு சொல்லப்படுது. ரொம்ப செழிப்பு, ரொம்ப பார்க்கறதுக்கே மன ரம்மியமா இருக்கு. ஆஹா, என்ன இந்த மாதிரி ஒரு இடத்த நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே, இதுவரைக்கும் நான் கடந்து வந்த இடத்துல கூட இவ்வளோ பச்சை பசேல்னு இல்லை, அதனால இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு. அப்பதான் அவனுக்கு ஆபிரகாமை விட்டு பிரிந்து இந்த இடத்துல போயிட்டா நம்ம சொத்தை இன்னும் நம்ம டெவலப் பண்ணலான்னு லோத்துவுக்கே ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால தான் அந்த யோர்தானுக்கு அருகே பார்த்தீங்கன்னா அது நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டு கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே, பாருங்க, சோதோம் கொமோரா என்கிற அந்த இடத்தை கர்த்தர் அழிக்கும் முன்னே அது எப்படி இருந்ததா? சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது. எவ்வளோ செழிப்பு! சும்மா செய்யோ அந்த சோதோம் கொமோரா பார்த்தா கர்த்தருடைய தோட்டத்தை போல அவருக்கு தெரியுது. எகிப்து தேசத்தை போலவும் அது இருந்ததுன்னு பைபிள் சொல்லுது. அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது, அவ்வளவு மனரம்பியமானது. அதே போல தான் இந்த பூமி நிறைய பேருக்கு தெரியுது. இந்த உலகம் தான் எவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய பேருக்கு சர்ச்சு பிடிக்கல, பரலோகம் பிடிக்கல, ஆவிக்குரிய வட்டாரம் பிடிக்கல. சோத்திரம், நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு சபைக்கு வர்றதுக்கு பிடிக்கல, சபையினுடைய அந்த கண்ட்ரோல் பிடிக்கல, சோத்திரம் பாடல் பிடிக்கல, ஆராதனை பிடிக்கல, ஆவியானவர் சொல்கிற அந்த வழிகள் பிடிக்கல. அவர்களுக்கு உலகம்தான் பிடிக்குது. எவ்வளோ செய்தியை சொன்னாலும் வாலிபன் திருந்த மாட்டானே, இந்த வாலிப தங்கச்சி திருந்த மாட்டாங்களே. காலையில் கூட ஒரு அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை இந்த மாதிரி புட்டு வேறமா வேறு சபையில் பிரசங்கம் பண்ணுவோன்னு தெரியல பாஸ்டர். இவ்வளவு பிரசங்கம், இவ்வளவு வார்த்தை, இவ்வளவு வியாக்கியானங்கள், இவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இந்த வாலிய பிள்ளைகள் அதை எப்படி எடுக்கிறாங்கன்னே தெரியல. அவர்கள் செய்கிற தவற்றை தொடர்ந்து செய்கிறாங்களே ஒழிய இந்த இவ்வளவு வசனத்தை கேட்டு கொஞ்சம் கூட மாற்றப்படாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு காலையில் ஒரு சகோதரி சொல்றாங்க. பாருங்க, எங்களுடைய அனுபவங்களை நான் கர்த்தருடைய வசனத்தை எவ்வளவு தூரம் சொல்லணுமோ அவ்வளவு தூரம். இது பைபிள் ஸ்டடி தானே, நான் சாதாரணமாக பிரசங்கம் பண்ணிட்டு போகலாம் தானே. ஆனாலும் ஆவியில் நிறைந்து இவ்வளவு வேசி
போட்டாலும் எனக்கு வேர்க்க நான் பிரசங்கம் பண்றேன். ஜீவனை கொடுத்து தான் ஒவ்வொருத்தையும் பிரசங்கம் பண்றேன். நான் ஆட்களை பார்த்து பிரசங்கம் பண்ணல, ஆண்டவருடைய வார்த்தையை பத்தி நான் பிரசங்கம் பண்றேன். ஸ்தோத்திரம். எனக்கு 1000 பேர் இருந்தாலும் அதே டோன் தான், 2 பேர் இருந்தாலும் அதே டோன் தான். ஏன்னா நான் உங்களுக்கு ஊழியம் செய்யல, என்னை அழைத்தவருக்கு நான் ஊழியம் செய்கிறேன். ஹல்லேலூயா. ஊழியத்தை நான் பிழைப்பாக அல்ல, ஊழியத்தை ஒரு அழைப்பாக நான் செய்யறதுனால தான் நான் இவ்வளவு வைராக்கியமா பேசுறேன். அப்ப அவங்கள்ட்ட சொன்ன, நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, அதை ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டியது அவருடைய கடமை. யார் யார் அந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு பேசினார்னு பிடித்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் சுடர்களை போல பிரகாசிக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு சோத்திரம் அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு தள்ளிட்டு போன நஷ்டம் எனக்கு கிடையாது. தோத்திருக்கணும், நஷ்டம் உனக்கு தான். ஆனால் இன்னும் சொல்கிறேன், வசனத்தை கேளாதவனுக்கு வருகிற ஆக்கினை விட வசனத்தை கேட்டு அதை பிடித்து கொள்ளாதவனுக்கு வருகிற ஆக்கினை அதிகமாக இருக்கும். வசனம் சொல்லுகிறது, அவருடைய நியாய தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீட்டிலிருந்து தான் துவங்கும்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆன்லைன் வழியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், ரொம்ப ஆசையா இருக்கும். உனக்கு சபையை விட, ஆவிக்குரிய வட்டாரத்தை விட உலகத்துக்கு அடுத்த காரியம் உனக்கு பெருசா தெரியும். அப்படித்தான் லோத்துவுக்கு தெரிஞ்சது. அந்த படுபாவி அப்படி தெரிஞ்சு போய்த்தான் அவன் சோத்திருக்கிற நஷ்டப்பட்டு போனான். தேவனுடைய பிள்ளையே, அவன் எந்த இடம் நீர்வளம் பொருந்தினதுன்னு கண்ணானோ, எந்த இடம் கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்குதுன்னு சோத்திருக்கிறோம் மதிமயங்கி போனானோ, அந்த இடத்தை தான் கர்த்தர் அழிக்க சித்தமானார். நான் சொல்றேன், இந்த பைபிள் சொல்லுகிறது, லோத்துவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய காலத்தில் நடக்கும். ஒருவேளை இந்த உலகம் உனக்கு பெருசா தெரியும், இந்த உலகத்தின் சினிமா, இந்த உலகத்தின் நாடகங்கள், இந்த உலகத்தின் களியாட்டுகள், இந்த உலகத்தின் பலப்பலப்புகள், இந்த உலகத்தின் என்ஜாய்மெண்ட், இந்த உலகத்தினுடைய சோக்கு நட சொலுக்கு நட எல்லாம் உனக்கு ரொம்ப சோத்திரிக்கிற ரொம்ப 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 கவர் பண்ற மாதிரி தெரியும். ஆனால் அவைகள் எல்லாம் ஒரு நாள் வெந்து அழிந்து போக போகிறது. அது ஒரு நாள் நெருப்புக்கு இரையாய் போக போகிறது. அது ஒரு நாள் காணாமல் போக போகிறது. ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுறாரே, அந்த பரலோக வீடு தான் நிரந்தரம். உன் கண்ணை அதை நோக்கி பார்க்கட்டும். ஹல்லேலூயா. அவனுக்கு அது ஒரு பெரிய சோதனையா போச்சு. சோத்திருக்கிறோம். அது இந்த உலகம் நிறைய பேர் அட்ராக்டிவ் பண்ணுது. அந்த ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாருங்க, கவர்ச்சி நாயகனே, என் கண்ணில் நிறைஞ்சிருக்கிறவரே, கரம் பிடித்தவரே, கைவிடாத நாயகரே. ஒருவேளை சோத்திர பெர்க்மன்ஸுக்கு இயேசு கவர்ச்சி நாயகராக இருக்கிற அவர் பாட்டு பாடுறாரு. உனக்கு அந்த பாட்டுக்கு சம்பந்தம் இல்லை, நீ அந்த பாட்டை பாடுற? நீ பாடவே பாடாத. சோத்திரம். கிறிஸ்தவன் பொய் சொல்ல மாட்டான், ஆனா பொய்ய பாட்டா பாடுவான்னு ஒருத்தர் சொல்ற. சோத்திரிக்கிறோம். கவர்ச்சி நாயகனேன்னு அவர் பாடுறாரியா, நீ பாடாத அந்த பாட்டை. சோத்திரம். நீ ஏன் பாடுற? உனக்கு உலகம் தானே பெருசா தெரியுது. சோத்திரிக்கிறோம். நான் பலமுறை சொன்ன, ஜாங்கிரியை சாப்பிட்டவனுக்கு காப்பியில் இருக்கிற சர்க்கரை இனிக்காதது போல இயேசுவை ருசித்தவனுக்கு இந்த உலகம் ஒரு ருசியா தெரியாது. ஹல்லேலூயா. இந்த உலகம் உனக்கு ருசியா தெரியுதுன்னா நீ இயேசுவை ருசிக்காத ஒரு ஆள். இயேசுவை ருசி பார்த்தவனுக்கு, இயேசுவை டேஸ்ட் பண்ணவனுக்கு, இயேசுவை அனுபவிச்சவனுக்கு இந்த உலகம் பெருசா தெரியாது. இந்த உலகம் ஒரு பெரிய சுவையாய் தெரியாது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் விளங்குது? இயேசுதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Oh, taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்த்தவனுக்கு இந்த உலகம் ஒரு ருசியா தெரியாது. தேவனுடைய பிள்ளைய உன் நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. சோத்திரிக்கிறோம். அந்த உலகம் அவனை அட்ராக்டிவ் பண்ணி இழுத்துச்சு. சோத்திரிக்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, அதை நம்பி உள்ள போனான், குடும்பமா உள்ள போனான், இங்க வாழ்ந்துடலாம் செஞ்சிடலான்னு உலகம் போனான். சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சோதோம் கொமோராவுக்குள் அவன் போன பொழுது சோத்திரிக்கிறோம், ஆதியாகமம் 14:12 சொல்லுது, ஆபிரகாமின் சகோதரனும் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமில் குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார். பார்த்தீங்களா, சிறையில் போகிறது பாருங்க. உலகம்தான். சோதோம் குமராவில் போனால் ஜாலியாக வாழ்ந்துடலாம் செஞ்சிடலான்னு போனான். ஆனால் அங்கத்தான் அவனுக்கு சிறையில் போகிறது. அவன் பொருட்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது. அந்த சோதோம் குமராவிலே தான் லோத்து தன் மனைவியை இழந்தான். உப்பு தூணாய் போனால். சோத்திரிக்கிறோம். இங்கே பாஸ்டர் ஸ்டீஃபன் சோதரனுடைய தகப்பனாருக்கு அப்புறம் இங்கே ஊழியத்துக்கு வந்தார்.
அவர் அப்பப்போ இதை பிரசங்கம் பண்ணுவார். சோத்திரிக்கிறோம், அந்த சோத்திரிக்கிறோம். இப்படி போனார், மனைவி திரும்பி பார்த்து என்ன தூணானா, உப்பு தூணானா. அதை ஒருத்தர் நக்கி பார்த்தாராம், அது உப்பு தூணுன்னு பைபிள் சொல்லுது. அதில் ஒரு உப்பும் இல்லையா, ஒரு சாரமும் இல்லையா தோத்திரம். ஆனால் அதை தூண் அப்படியே இருக்கிறதா சொல்கிறாங்க. சோத்தரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே பாருங்கள், அதுக்கு பிறகு அவருடைய 2 மகள்களும் சோத்திரிக்கிற செய்யக்கூடாத அக்கிரமான காரியங்களை செஞ்சு போனாங்க. சோத்திரம், அந்த குடும்பமே ஒரு மாறி போச்சு பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? அவன் உலகத்தை நேசித்து போனானே, அவன் ஒன்றும் சாதிக்கலை. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தை நேசித்து போவாத, நீ இழந்து தான் போவைய, ஒளி எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இயேசுவை நேசிப்பாயானால், ஹல்லேலூயா, நீ ஒருவேளை எதையும் பெறாதது போல தெரியும், கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா முடிவில் எல்லாம் உடையவனாய் நீ இருப்பாய். ஆமென்னு சொல்லுங்க. இந்த உலகம் காட்டுற பாதை எப்படி தெரியுமா இருக்கும்? எல்லாம் நடந்துடும், வச்சிடும், போயிட்டோம், அதை பார்த்துக்கலாம், இதை பார்த்துக்கலான்னுவான். ஒரு மனுஷன்ட்ட நீ ஆலோசனை கேட்டு பண்ணலாம், அதை பார்த்துக்கலாங்க, அதெல்லாம் செஞ்சிடலாம், அதெல்லாம் வச்சிடலாம். நம்ம அவனை நம்பி பெரிய பெரிய திட்டம் போடுவோம். கடைசியில் பார்த்தா ஊற்றிங்க எல்லாமே. ஆரம்பத்தில் ஊன்னும் எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் கர்த்தருடைய வழி அப்படி இல்லை. ஆரம்பத்தில் ஒன்றும் நடக்காத மாதிரியே இருக்கும். ஜெபிச்சுட்டு இருப்போம், ஆனால் ஒன்று கையில் காசு இல்லாத மாதிரி இருக்கும். இது எப்படா நடக்குமோன்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் முடிவில் எல்லாம் சூப்பராக நடந்திருக்கும். அதான் கர்த்தருடைய வழி. அதோடைய முடிவு தான் ரொம்ப முக்கியம். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவன் அந்த சோத்திரிக்கிற உலகத்தை அவன் கடந்து போகிறான். எலியா அந்த உலகம் என்று சொல்லப்படுகிற அந்த எரிகோவை என்ன செய்கிறான்? அந்த சோத்திரம் யோர்தானை அவன் கடக்கிறான். அவன் எப்படி கடக்கிறான் பாருங்க. சோத்திரிக்கிறான், அந்த யோர்தானை எப்படி கடக்கிறான் பாருங்க. சோத்திரிக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் 8ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். என்ன தண்ணீரை அடித்தான்? யோர்தானை அடிக்கிறான். சோத்திரம். பைபிள் சொல்றது, அது இரு பக்கமா என்ன செய்தது? பிரிந்தது. இருவரும் உலர்ந்த தரை வழியா அது நடுவாய் கடந்து போனாங்க. அந்த 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 யோர்தானை அடிக்கிறான்றது எதை காட்டுதுன்னா, அந்த யோர்தான் ஆகிய உலகத்தை அடிச்சு ஜெயிக்கிறான். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த யோர்தான் அவனுக்கு வழி விடுகிறது. சோத்திரிக்கிறோம். அவன் நடக்கும்போது அந்த யோர்தானை தாண்டி அவன் போறான். சோத்திரம். அதான் ஜெய வாழ்க்கை. ஆமென்னு சொல்லுங்க. சொல்லிட்டு 11ஆவது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் அவர் நடுவாய் வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப எல்லாம் சொல்லுங்க. கில்காலை தாண்டணும், பெத்தேலை தாண்டணும், சோத்திரிக்கிற எரிகோவை தாண்டணும், யோர்தானை தாண்டணும். இதெல்லாம் தாண்டுவோமானால் பரலோகத்திற்கு ஏறி போவோம். ஆமென்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. பரலோகத்திற்கு ஏறி போக வேண்டும். அப்போனா அதுக்கு ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை தாண்டணும், செகண்ட் ஸ்டெப்பை தாண்டணும், 3ஆவது ஸ்டெப் தாண்டணும். மாடி படிக்கு மேலே என்ன செய்ய முடியும்? போக முடியும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, எலியா இந்த அனுபவங்களாம் தாண்டது போல விசுவாச ஜீவியமாகிய கில்கால, சோத்திரிக்கிற கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி ஜீவிக்கிறவா ஜீவியமாகிய பெத்தேல சோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவமாகிய எரிகோவை சோத்திர உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகிய யோர்தானை நீ தாண்டுவாயானால், எலியா பரலோகத்துக்கு ஏறி போனது போல கர்த்தர் உன்னையும் என்னை ஏறி போக பண்ணுவார். முடிவிலே வெற்றி எடுப்போம், ஜெயம் எடுப்போம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை நடத்தும்படியா எல்லா கைகளை தட்டி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய அனுபவங்களால் என்னையும் எங்களையும் நிரப்பும் ஆண்டவரே.